கல்யாணமாகி 4 வருடங்களில் இது 3வது கருச்சிதைவு. உடைந்து போய்விட்டாள் தாரிணி. 2வது கர்ப்பம் அடைந்த போதே டாக்டர் சொல்லிவிட்டார், உனக்கு கர்ப்பப்பை பலமா இல்லம்மா, குழந்தைய தாங்குற சக்தி இல்ல, அதனால இனி கர்ப்பம் தரிக்காம பாத்துக்கிறது நல்லது. இதை சொல்லி 1 வாரம் கழித்து கர்ப்பம் தரித்து விட்டது. கிட்டத்தட்ட 90 நாட்களுக்கு அது நிலைத்து நிற்க டாக்டரை சந்தோஷப்பட்டாள். தாரிணி உத்தியோகம் பார்க்கும் பெண், பட்டதாரி, மாதம் 30,000 வரை சம்பளம். கணவன் ரமேஷ் ஒரு வங்கியில் கேஷியர். சொந்த வீடு, கார் போன்ற வசதிகள். மாமனார் இல்லை, மாமியார் அகிலா தங்கமான தாய். தாரிணி மேல் அன்பை பொழியும் பெண்மணி. ரமேஷின் தம்பி சந்தோஷ் நல்ல ஒரு கம்பெனியில் வேலை பார்ப்பவன். கல்யாணமாகவில்லை. தாரிணிக்கு பிறந்த வீடு புகுந்த வீடு என்று எதிலும் கடுகளவும் குறையில்லை. ஆனால் இந்த குழந்தை பிரச்சனை அவளை வாட்டும் விவகாரம். இதோ கர்ப்பமாகி 100வது நாள். காலையில் கடுமையான வயிற்று வலி, இரத்தப்போக்கு. ஆஸ்பத்திரிக்கு செல்லும் வழியில் எல்லாம் முடிந்து விட்டது. கழுவி துடைத்து வார்டில் கொண்டு வந்து போட்டு விட்டார்கள். தாரிணி அருகில் ரமேஷ், சந்தோஷ், மாமியார் அகிலா மூவரும் இருக்க டாக்டர் கல்யாணி உள்ளே வந்தாள். நானும் சந்தோஷப்பட்டேன் தாரிணி, இது நிலைக்கும்னு. டாக்டர், நான் பூ மாதிரி தாரிணியை தாங்கினேன். இருந்தும் உங்களை தெரியாதாமா, உங்களை மாதிரி ஒரு மாமியார் யாருக்கு கிடைக்கும்? தாரிணி நொறுங்கி அழுதாள். சாரிமா, இனி இது மாதிரி நிகழக்கூடாது. அது மட்டும் இல்ல ரமேஷ், கர்ப்பப்பை புண்ணாகி இருக்கு. நாளைக்கு கேன்சர் அது இதுன்னு கொண்டு போய் விட்டுடக்கூடாது. அதனால அதை எடுத்துறது நல்லது. டாக்டர், கதறி விட்டாள் தாரிணி. இத பாருமா, உயிர் எல்லாத்தையும் விட உசத்தி. அதை நீ புரிஞ்சுக்கோ. இனி நீ கர்ப்பம் தரிக்க கூடாது. அப்படி இருக்க அதை எடுத்துட்டா என்ன தப்பு? மாமியார் அகிலா அருகில் வந்தாள். டாக்டர் சொல்றது நியாயம் தாரிணி. இருக்கும்போது கிடைக்குமோங்கிற எதிர்பார்ப்பு இருக்கும். இல்லனா மனசு ஒரு திடமான முடிவுக்கு வந்துடும் இல்லையா? அத்தை, இத பாரு, எங்களுக்கும் வாரிசு வேணும்னு தான் ஆசை. அதுக்கு பல வழிகள் இருக்கு, யோசிப்போம். இப்ப நீதான் முக்கியம், புரியுதா? தாரிணி ரமேஷை பார்த்தாள். ஆமா தாரிணி, சரின்னு சொல்லு. வேறு வழி இல்லாமல் தாரிணி தலையை அசைக்க, இங்கேயே இருக்கட்டும், மற்ற டெஸ்டுகளை பார்த்துட்டு இந்த வாரத்திலேயே முடிச்சிடலாம். டாக்டர் கல்யாணி வெளியே போய்விட அழும் மருமகளை படிப்படியாக தேற்றி அடுத்த 2 நாட்களுக்குள் ஒரு பக்குவத்துக்கு கொண்டு வந்து விட்டாள் அகிலா. எல்லா பரிசோதனைகளும் முடிந்துவிட நாளை ஆபரேஷன் என்று முடிவாகிவிட்டது. என்னங்க, உங்களை நான் ஏமாத்திட்டேன். என்ன சொல்ற தாரிணி? உங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு தர முடியாம ஆயிட்டனே. அப்படியெல்லாம் நீ கவலைப்படாத தாரிணி. யாராவது உன்னை புண்படுத்தி இருந்தா நீ வேதனைப்படணும். எதுவும் இல்லையே, அப்புறம் என்ன? குழந்தை இல்லாம எத்தனையோ தம்பதிகள் வாழலையா? நீ டென்ஷன் படாம ஆபரேஷனை முடிச்சிட்டு வா, மீதி அப்புறமா பாத்துக்கலாம். அதற்குள் அகிலாவும் சந்தோஷும் வந்துவிட, சந்தோஷுக்கு சீக்கிரமா ஒரு வரணும் முடிங்க அத்தை. அவன் மூலமாவது ஒரு வாரிசு நம்ம வீட்டுக்கு வரட்டும். அண்ணி, நீங்க உடம்பு குணமாகி பழைய நிலைக்கு வர்ற வரைக்கும் எதை பத்தியும் பேச வேண்டாம், புரியுதா? நம்ம குடும்பத்துக்கு ஒரு குறையும் இல்ல. தாரிணி கண்களை மூடிக்கொண்டாள். எத்தனை நல்ல குடும்பம், அன்பை பொழியும் புகுந்த வீட்டு உறவுகள். ஆனால் ஒரு குறை உண்டாகிவிட்டதே. அகிலா வந்து தாரிணியின் கூந்தலை கோதிவிட்டாள். மறுநாள் காலை ஆபரேஷன் முடிந்து விட்டது. அதே ஆஸ்பத்திரியில் மேற்கொண்டு 1 வாரம் தங்கும்படி நேரிட்டது. டிஸ்சார்ஜ் கொடுத்து விட்டார்கள். வீட்டில் அடுத்த 3 மாதங்களுக்கு ஓய்வில் இருக்க சொன்னார்கள். என்னங்க சொல்லு தாரிணி, எனக்கு லீவ் இல்ல, சம்பளம் போயிடுமே. போகட்டும் தாரிணி, நானும் சந்தோஷம் சம்பாதிக்கலையா? விடேன். அத்தையால எல்லா வேலைகளையும் பார்த்துக்க முடியாது. ஒரு ஆளை ஏற்பாடு பண்ணுங்களே, நல்ல சம்பளம் கொடுத்துடலாம். அதெல்லாம் வேண்டாமா தாரிணி? இல்ல அத்தை, உங்களுக்கு முடியாது. நீங்களும் படுத்துட்டா இந்த வீடு என்னாகும்? தேடுனா ஆள் கிடைக்கும். 4 பேர்கிட்ட சொல்லி வைங்க. அம்மா, தாரிணி சொல்றது சரிதான். சரிப்பா ரமேஷ், நாம செய்வோம். அதனால அதுக்கான ஆளை முதல்ல புடிங்க. சரி, நீ தாரிணிய மட்டும் கவனிமா. அதுக்கு அத்தை மட்டும்தான் சரி, தாரிணி பெருமிதமாக கூறினாள். தாரிணியின் அப்பா அம்மா ஒரு தங்கை வெளிநாட்டில் இருந்ததால் ஆபரேஷன் நேரத்தில் அவர்களால் வர முடியவில்லை. தாரிணி போனில் பேசிவிட்டாள். எந்த ஃபார்மாலிட்டியும் இல்ல, நேரம் கிடைக்கும் போது வாங்க, என் மாமியார் பார்த்துப்பாங்க. மகன்கள் இருவரும் அலுவலகம் போக தொடங்கி விட்டார்கள். உள்ளூர் உறவுகள் வந்து விசாரித்து விட்டு போக அத்தை ஒருத்தி,
அகிலாமா, நிறைய பேர் இப்ப தத்தெடுக்கிறாங்க. அழகான குழந்தைங்க தேடுனா கிடைக்குது. ஆண் பெண்ணுன்னு நம்ம விருப்பத்துக்கு ஏற்ப முடிவெடுத்துக்கலாம். யோசியேன். அன்று இரவு ரமேஷ் சந்தோஷ் இருவரும் வந்த பிறகு சாப்பாடு முடிந்தது. அம்மா, சமையலுக்கு ஒரு மாமியை பிடிச்சிருக்கேன். பிரமாதமா செய்வாங்களாம். காலையில 6 மணிக்கு வந்தா ராத்திரி சாப்பாட்டையும் செஞ்சு வச்சுட்டு போவாங்க. வயசு ஓ வயசு தான். சம்பளம் 10,000 ரூபாய். ரொம்ப அதிகம்டா ரமேஷ். இதுக்கு நானே பண்ணிடுவேன். இல்ல அத்தை, இப்பெல்லாம் இந்த சம்பளம் கேக்குறாங்க. 3 மாசத்துக்கு தரலாம். அப்புறமா நான் பார்த்துப்பேன் அத்தை. என்னங்க, நாளைக்கே வர சொல்லுங்க. சரி தாரணி. தம்பி, உங்க பங்குஜ அத்தை தத்தெடுக்கிற சங்கதி பத்தி பேசிட்டு போனாங்க. கேட்க நல்லா தான் இருந்தது. சந்தோஷ் குறுக்கிட்டு, என் சிநேகித ஒருத்தன் போன வருஷம் அதைத்தானே செஞ்சான். கோர்ட் ஃபார்மாலிட்டிகள் வரைக்கும் அழகா முடிச்சாமா. இப்ப சந்தோஷமா இருக்காங்க. ஆண் குழந்தை. நீ என்னப்பா சொல்ற ரமேஷ்? அம்மா, இதுல தாரிணி என்ன சொல்றாளோ அதுதான் என் கருத்தும். என்ன சொல்ற தாரிணி? அத்தை, எனக்கு அந்த தகுதிகள் இல்ல. ஆனா யாரோ உருவாக்கி யாரோ பெத்தெடுத்த குழந்தை ஒட்டுமா? இவர் குழந்தையா இருந்தா தானே அது இந்த குல வாரிசு. அதுக்குத்தான் வழி இல்லையேம்மா. ஏன் இல்ல? எனக்குத்தான் முடியாது. அவருக்கு எந்த குறையும் இல்லையே. நீ என்ன உளர்றமா? ரமேஷுக்கு இன்னொரு கல்யாணம் செஞ்சு வைக்கலாம்னு சொல்றியா? ஒரு காலமும் இல்ல அத்தை. அவர் எனக்கு மட்டும்தான் சொந்தம். அப்புறம் எப்படிமா? இந்த ஒரு வாரமா நிறைய புத்தகங்கள் படிக்கிறேன், நிறைய டிவி பார்க்கறேன். அதனால இந்த வாடகத்தாய் சங்கதி இப்ப ரொம்ப பரவலா இருக்கு. பணத்துக்காக அழகா சுமந்து பெத்து கொடுத்துட்டு போயிடுறாங்க. நம்ம குல வாரிசே நமக்கு கிடைக்குமே அத்தை. வேண்டாம் தாரணி. ரமேஷ் எழுந்து விட்டான். ஏங்க, எனக்கு சுத்தமா பிடிக்கல. இதை நீ மறந்துடு. ஏன் பிடிக்கல? என் உயிரை சுமக்கிற தகுதி உன் ஒருத்திக்கு தான் உண்டு. அது இப்ப முடியாம போனப்ப வேண்டாம்னு வச்சிடலாம். எவ்வளோ ஒருத்தி சுமக்கிறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. ஆமா தாரணி, ரமேஷ் சொல்றதுதான் நியாயம்னு எனக்கும் படுது. அத்தை, நீங்க அவசரப்படாதீங்க, யோசிங்க. சாரி தாரணி, இந்த பேச்சு வேண்டாம். வேறு ஏதாவது பேசுவோம். அவனுக்கு மூடவுட் ஆகிவிட்டது. எழுந்து போய்விட்டான். அம்மா பின்னால் எழுந்தாள். ரமேஷ், அவ ஆபரேஷன் முடிஞ்சு வந்தவ. நீ கோவப்பட்டா அது அவளை பாதிக்கும். இதமா நடந்துக்கோப்பா. என்ன செஞ்சா ஒரு வாரிசு வரும்னு தவிக்கிறா. பாவம். புரியுதுமா? அதுக்காக விட்டுடு. உனக்கு பிடிக்காத எதையும் கண்டிப்பா தாரிணி செய்ய மாட்டா. புரியுதா? சரிம்மா. தாரிணி சந்தோஷிடம் வந்தாள். நான் கேட்டது தப்பா சந்தோஷ்? எனக்கு அப்படி தோணல அண்ணி. இதுவும் ஒரு நல்ல ஐடியா தான். நீ பேசி பாரு அண்ணன்கிட்ட. உடனே பேசுனா அவன் மறுப்பான் அண்ணி. 2 நாள் ஆற போடுங்க, நானே பேசுறேன். சரிப்பா. மறுநாள் காலை 6 மணிக்கு ஒரு பிராமண மாமி வந்து விட்டாள். அகிலா தான் வரவேற்றாள். என் பேரு சுலோச்சனா. நான் மடிப்பாக்கத்துல இருந்து வர்றேன். உட்காருங்க மாமி. ரமேஷ் வர தாரிணி மெல்ல எழுந்து வந்தாள். அம்மா அகிலா விஷயத்தை சொன்னாள். அதுக்கென்ன, நான் இப்ப முதலே பொறுப்பை ஏத்துக்கிறேன். சம்பளம் பத்தி ஏதாவது சொன்னாலா? நீங்க சொல்லுங்க மாமி. 10 ரூபாய் கொடுத்துடுங்கோ. பஸ் சார்ஜ் இருக்கு இல்லையா? சமயத்துல காத்தால பஸ் கிடைக்கலனா ஷேர் ஆட்டோ பிடிச்சி வரணும். மாமி, ராத்திரி சமையலை கூட செஞ்சு வச்சுட்டு போகணும். ஆமா கண்டிப்பா. உங்க வீட்டுல எத்தனை பேர் மாமி? சின்ன வயசுல அவர் என்னை விட்டுட்டு வேற ஒருத்தியோட போயிட்டார். ஒரே பெண் குழந்தை. பேரு வத்சலா. இப்ப 20 வயசு. +2 ஃபெயில். அவளும் இந்த மாதிரி சமையல் பங்களா வேலைன்னு சம்பாதிக்கிறா. ஒரு நாளைக்கு நான் வர முடியலனா அவ வந்து செஞ்சு தருவா. சரி மாமி. இந்த வீட்டு பழக்கம் எப்படி, யாருக்கு என்ன ருசி எல்லாம் சொன்னா அதன்படி செஞ்சு தர்றேன். கேட்டு தெரிந்து கொண்டாள். இப்ப டிஃபனுக்கு சேமியா கிச்சடி பண்ணி சட்னி அரைக்கட்டுமா? சரி மாமி. மாமி மளமளவென செயலில் இறங்கிவிட்டாள். காலை 7:30க்கு ஆவி பறக்கும் சேமியா கிச்சடி, தேங்காய் கொத்து மல்லி சட்னி, ஒரு கத்தரிக்காய் கொத்து என தயார் செய்து விட்டாள். டிகிரி காஃபியும் தயாராக சாப்பிட்ட குடும்பத்தார் அசந்து போனார்கள். அப்படி ஒரு ருசி. அத்தை, மாமி பிரமாதமா செய்றாங்களே. ஆமா தாரணி, 2 நாள் பார்க்கலாம். வந்த புதுசுல ஜோரா இருக்கும். போக போக தேய்தான் பார்க்கணும். மத்திய சமையல் அதைவிட பிரமாதம். ஒரு கூட்டு பொரியலை வைத்து நெய்யில் வத்த குழம்பு, எலுமிச்சை ரசம் என மாமி அசத்தினாள். தேவைக்கு அதிகமான பேச்சு இல்லை, சுறுசுறுப்பான செயல்பாடு. அடுத்த நாள் இட்லி தோசை தேவைக்கு ஊற போடுதல், மாவு அரைத்தல், பொடி செய்தல் என நேரத்தை வீணாக்காமல் உழைத்தாள். இரவு உணவை தயாரித்து 7 மணிக்கு வீட்டிற்கு புறப்பட்டாள். செல்போன் வைத்திருந்தாள். மகள் வத்சலாவுடன் அவ்வப்போது பேச்சு.
அந்த ஒரு வாரத்தில் மாமியின் தயாரிப்பு அட்டகாசம். பொருட்களை அதிகம் விரயம் செய்யாமல் சிக்கனமாக கையாண்டு அசத்தி விட்டாள். தாரிணிக்கு என்ன பிரச்சனை என்று இன்று வரை கேட்கவில்லை. வம்பு தும்பு இல்லை. தாரிணி அருகில் வந்தாள். பத்திய சமையல் செய்வீங்களா மாமி? உனக்கு உடம்புக்கு என்னன்னு சொல்லு, அதுக்கு தக்க செஞ்சு தர்றேன். அகிலா வந்து விட்டாள். மாமி, அவளுக்கு கர்ப்பப்பையை எடுக்க வேண்டிய சூழ்நிலை, அதான் என்னால முடியலன்னு தான் உங்களை வேலைக்கு வச்சிருக்கோம். குழந்தையே இல்லையா? அகிலா எல்லா விவரங்களையும் சொல்லிவிட்டாள். மாமிக்கு கண்கள் கலங்கியது. திரும்பி ரகசியமாக துடைத்து கொண்டாள். விடுமா குழந்தை, நல்ல மாமியார், தங்கமான புருஷன், உங்க அன்பு பாசம் குடும்ப இணக்கத்தை ஒரு வாரமா நான் பாக்குறேனே, இது குடுப்பினை இல்லையா? மனசை தேத்திக்கோ. பகவான் எப்ப எதை எப்படி தரணும்னு எழுதி வச்சிருப்பான். அது நமக்கு தெரியுமா? சரி விடு. ஆப்ரேஷன் ஆயிருக்கு, வயிறெல்லாம் புண்ணா இருக்கும். அதுக்கு தகுந்த பத்திய சமையலை உனக்கு நான் செஞ்சு தர்றேன். சரி மாமி. மதியம் மிளகு திப்பிலி என சில நாட்டு சங்கதிகளை பொடித்து ஏதோ ஒரு சங்கதியை தயாரித்து முடக்கத்தான் கீரையை வாங்கி வந்து மசியல் செய்து தூதுவளை துவையல் அரைத்து சுண்டைக்காயை வதக்கி இருந்தாள். தாரிணி அசந்து போனாள். அப்படி ஒரு சுவை. அத்து சாப்பிடலாமா மாமி? இத தாராளமா. வயதானவங்களுக்கு இது உடம்புக்கு ரொம்ப நல்லதுமா. உன் புருஷன் மச்சினே எல்லாருமே சாப்பிடலாம். இரவு ரமேஷும் சந்தோஷும் சாப்பிட்டு பாராட்டினார்கள். அடுத்த ஒரு வாரத்தில் மாமி இன்னும் கலகலப்பாக பேசி இணக்கமாகிவிட்டாள். முதல் மாத சம்பளத்தை வாங்கும்போது மாமி வீட்டோடு ஒன்று விட்டாள். சம்பளத்துக்கு வேலை செய்யும் உணர்வுடன் செயல்படாமல் ஒரு மாதிரி தன் குடும்பமாக நினைத்து செயல்பட அத்தனை பேருமே மாமியை நேசிக்க தொடங்கிவிட்டார்கள். மாமியின் அற்புதமான சமையல், அத்தையின் ஆழ்ந்த கவனிப்பு, ரமேஷ் சந்தோஷின் பாசம் எல்லாம் சேர்ந்து தாரிணியை எழுப்பி உட்கார வைத்தது. அன்று ரமேஷ் ஆபீஸுக்கு புறப்பட்டு போக, அகிலா கோவிலுக்கு போக மாமி சமையல் கட்டில், சந்தோஷ் மட்டும் வீட்டில் இருந்தான். சந்தோஷ், உங்க அண்ணா கிட்ட பேசினியா? எதை பத்தி அண்ணி? வாடகை தாய் சங்கதிய. ஏதோ எடுக்க வந்த மாமி காதில் வாடகை தாய் என்ற சொல் விழ பதுங்கி நின்றாள். பேசின அண்ணி, இன்னொரு பெண்ணோட கர்ப்பத்துல தன் குழந்தை வளர்றத அவ விரும்பல. முதல்ல அத்தை கிட்ட பேசு. அவங்கள கன்வின்ஸ் பண்ணிட்டா உங்க அண்ணன் அம்மா பேச்சை கேட்பாரு. நாட்கள் ஓடிக்கிட்டே இருக்கு சந்தோஷ். உனக்கு ஒரு கல்யாணம் நடந்து வாரிசு வந்தாலும் அதை பெத்தவதான நியாயமா உரிமை கொண்டாடுவா. எனக்கு கிடைக்காதே. சொல்லும் போதே குரல் இடறியது. நானும் அம்மாவாகணும்டா சந்தோஷ். சொன்னபடி அழுது விட சந்தோஷ் ஆடி போனான். அண்ணி அழாதீங்க, நீங்க அழவே கூடாது, நான் பேசுறேன். அகிலா வந்து விட மாமி சட்டன சமையல் கட்டிற்குள் போய்விட்டாள். அகிலா உள்ளே வந்து தாரணிக்கு விபூதி குங்குமம் வைத்து விட்டாள். ஏமா கண்கள் கலங்கி இருக்கு, அழுதியா? அகிலா பதறினாள். இல்ல அத்தை. அம்மா நான் சொல்றேன், அன்னிக்கு குழந்தை ஏக்கம் பெருசா இருக்கு. அவனோட ஜீவனுக்கு மட்டுமே தான் தாயாகணும்னு உறுதியா இருக்காங்க. அதுக்கு ஒரே வழி வாடகை தாய் தான். வாய மூடுடா. ரமேஷ் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டான். ஒத்துக்க வைக்கணுமா? என்னடா பேசுற நீ? யாரோ ஒருத்தியோட கர்ப்பத்துல என் பிள்ளையோட உயிரணுக்களை விதைக்கணுமா? எனக்கே அது பிடிக்கலடா. தாரிணிக்கு அது மறைமுக துரோகம்டா. இல்ல அத்தை, நான் விரும்பித்தான் இதை நான் கேக்குறேன். அம்மாடி, இது தொடர்பா சிவகுமார் லட்சுமி நடிச்ச ஒரு சினிமா வந்திருக்கு. இப்படி தொடங்கி அது விபரீதமா முடிஞ்சிருக்கு. இல்ல அத்தை, அப்ப காலம் கனியல. அப்ப உணர்வுகள் தலை தூக்கி இருந்த காலம். இப்ப கர்ப்ப பைய சுலபமா வாடகைக்கு விட்டு அழகா புள்ளைய பெத்து உரியவங்க கையில ஒப்படைச்சிட்டு பேசின பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருக்காங்க பெண்கள். பெங்களூர்ல வாடகை தாய் ஏஜென்சியே இருக்கு அத்தை. இப்ப இது வியாபாரம். புள்ளைய பெத்து கொடுக்கறது கூட வியாபாரமா? பணத்தேவை, பாதுகாப்பு சில பெண்களுக்கு அவசியமா இருக்கு அத்தை. அப்புறம் உங்க வாழ்க்கை? சில பெண்கள் கல்யாணம் கூட செஞ்சுக்கிறாங்க அத்தை. யாரடி கட்டிப்பாங்க? தெரியல அத்தை, ஆனா நடக்குது. உங்க பிள்ளையோட ஜீவனை எவ சுமந்தா என்ன? நான் தாயாகணும் அத்தை. நான் கேட்டு நீங்க மறுத்ததில்ல. எனக்கு அம்மாவும் நீங்க தான். நான் அம்மா ஆகணும் அத்தை. விசும்பி அழுதபடி கையெடுத்து கும்பிட்டு விட்டாள் தாரிணி. ஐயோ, என்னம்மா இது? அகிலா பதறிவிட்டாள். நெருங்கி அணைத்து கொண்டாள். சந்தோஷ் நெருங்கினான். எனக்கும் இது தப்புன்னு தோணலமா, நீ அண்ணன் கிட்ட பேசு. எனக்கும் கொஞ்சம் அவகாசம் வேணும்டா சந்தோஷ். இவ அழுகையை என்னால தாங்கிக்க முடியல. ஆனா இதுல என் மனசு பொருந்தணும். இது சரிதான்னு உள்ள ஒத்துக்கணும். சகலமும் சமையல் மாமி சுலோச்சனா கேட்டு கொண்டிருந்தாள். சமையல் கட்டிற்கு வந்து வேலையில் ஈடுபட்டாள்.
நான் அம்மா ஆகணும் அத்தை. கேட்டபடி மாமியாரை அவள் கையெடுத்து கும்பிட்ட காட்சி கண்களில் நின்றது. எனக்கே இது பிடிக்கலடா. தாரிணிக்கு இது மறைமுக துரோகம்டா. எப்பேற்பட்ட தூய்மையான குடும்பம், என்ன ஒரு பாசம்! இப்படி ஒரு குடும்பத்தில் தாயாக முடியாமல் கடவுள் ஏன் தாரிணியை தண்டித்து விட்டான்? போன் அடித்தது. மாமி சுலோச்சனா எடுத்தாள். அம்மா, வத்சலா பேசுறேன். சொல்லுமா. நீ அவசரமா சொல்லிட்டு வாமா, நிலைமை சரியில்லை. மறுபடியும் தொல்லையா? ஆமாமா, நேரம் கடத்தாத, வந்துடு. மாமி சமையலை அடுத்த 15 நிமிடங்களில் முடித்தாள். அகிலாவிடம் வந்து, வத்சலாவுக்கு உடம்பு சரியில்லை, மயக்கமாயிட்டாளாம். அடடா, நீங்க புறப்படுங்க. சுலோச்சனா மாமி பதட்டமாக புறப்பட்டாள். மறுநாள் சனிக்கிழமை. ரமேஷுக்கு ஆபீஸ் இல்லை. காலை மணி 7. இன்று சமையல் மாமி சுலோச்சனா வரவில்லை. எந்த தகவலும் இல்லை. அம்மாதான் எழுந்து காஃபி போட்டாள். அத்தை, மாமி போன் பண்ணலையே. மாமி வந்து பழக்கமாயாச்சுமா. நமக்கு இப்ப கையும் ஓடல காலும் ஓடல. விடுங்கத்த, எனக்கு இப்ப எந்த பிரச்சனையும் இல்லை. நான் டிஃபன் பண்றேன், நீங்க கோவிலுக்கு போயிட்டு வந்துடுங்க. சரிம்மா, நீ பண்ண வேண்டாம், நான் வந்து பாத்துக்கிறேன். 2 பேரும் கஷ்டப்பட வேண்டாம், ஹோட்டல்ல எடுத்துக்கலாம் தாரிணி. ரமேஷ் சொல்ல, அப்போ ஒன்று செய்யுங்க, அத்தை கூட நீங்களும் கோவிலுக்கு போயிட்டு வர்ற வழியில உடுப்பில வாங்கிட்டு வந்துடுங்க. சந்தோஷ் பசி தாங்க மாட்டான். சரி தாரிணி. அவன் உள்ளே போக, அத்தை, உங்க பிள்ளைகிட்ட பேசிடுங்க, இதை விட்டா சந்தர்ப்பம் கிடைக்காது. இருவரும் கோவிலுக்கு வந்தார்கள். சாமி கும்பிட்டதும், ரமேஷ் இப்படி உட்காருப்பா. பிரகாரத்தின் மூலையில் அவனை இழுத்து உட்கார வைத்தாள். என்னம்மா? ரமேஷ், தாரிணி குழந்தைக்காக ஏங்கி போயிருக்காப்பா என ஆரம்பித்து வாடகை தாய் விவரங்களை எடுத்து சொல்ல, விடுமா, அது அசிங்கம், துரோகம், குற்றம். எதுவுமே இல்லப்பா. தாரிணியை விட்டுட்டு நீ இன்னொருத்தி கூட வாழ்ந்தா அது துரோகம். தாரிணிய குழந்தை இல்லைன்னு விவாகரத்து பண்ணுனா அது குற்றம். தாரிணியை தாண்டி வேறொரு பொண்ணு கூட நேரடி சேர்க்க உனக்கு நடந்தா அது அசிங்கம். இந்த 3மே நடக்க போறதில்லையே, அப்புறம் என்னடா? பின்ன எப்படிமா? அதுக்குன்னு தயாரா இருக்கிற ஒரு ஆரோக்கியமான பெண் உன் உயிரை மட்டும் சுமந்து ஒரு வாரிசை தந்துட்டு பணத்தை வாங்கிட்டு போக போறா. நீ கூப்பிட்டாலும் அவ வாழ வரமாட்டா. இது இன்னைக்கு பிசினஸ் ஆயாச்சாண்டா. தாய்ப்பால் வங்கி கூட இருக்கான், அதுக்கும் பணம் கட்டுனா கிடைக்கும். முன்னெல்லாம் காசு கொடுத்தாலும் கிடைக்காதது தாய்ப்பாலும் பாசமும் தான் சொல்லுவாங்க. இப்ப அதுவும் விலைக்கு வந்தாச்சுல்ல. அகிலாவுக்கு சுருக்கென்றது. ஏமா, நீ தந்த தாய்ப்பாலும் உன் ஸ்பரிசமும் மாரோட கதகதப்பும் தானமா இப்ப கூட உன்னை விட்டு பிரிய விடாம எங்களை கட்டி போட்டிருக்கு. இதையெல்லாம் யாரோ ஒருத்தி பெத்த குழந்தை அனுபவிக்க முடியுமா? ரமேஷ், தாய்ப்பால் மட்டும் வெளியப்பா. மற்ற நீ சொன்ன சுகங்கள் எல்லாமே உன் குழந்தைக்கும் தாரிணி கிட்ட கிடைக்கும்டா. குழந்தைக்கு தாய் தாரிணி தான்ப்பா. ரமேஷ் மௌனமாக இருந்தான். ரமேஷ், ஏறத்தாழ தாரிணி கையெடுத்து கும்பிட்டு நான் அம்மா ஆகணும் அத்தைன்னு அலறா. அம்மாவா இருக்கிற எனக்கு இதை கேட்டு வலிக்குதுப்பா. அம்மா அழுது விட்டாள். அவ என்னை கும்பிட்டா, இப்ப கோவில்ல வச்சு உன்னை நான் கும்பிடுறேன், அவளை அம்மா ஆக்குடா. ஆலய மணி அடித்தது. ரமேஷின் மனதிற்குள்ளும் மணி அடிக்க தொடங்கியது. அம்மாவை அழைத்து கொண்டு வெளியில் வந்தான். எதிரே உடுப்பி ஓட்டல். மறக்காம டிஃபன் வாங்கிட்டு வந்துடுங்க, சந்தோஷ் பசி தாங்க மாட்டான். பாவம், எத்தனை ஈடுபாடு, குடும்ப பாசம். அம்மா, நீ இங்கேயே இரு, நான் டிஃபன் வாங்கிட்டு வந்துடுறேன். வீடு திரும்பி சாப்பிட்டு முடித்ததும் எல்லோரும் அமர்ந்திருக்க அம்மா அருகில் வந்தாள். இத பாரு தாரிணி, ரமேஷ் ஒப்புக்கிட்டான். உனக்காக அவன் எதையும் செய்வான், நீ கவலையே படாத. சந்தோஷ், நீ ஏற்பாடுகளை உடனே செய். ரமேஷ் குறுக்கிட்டான். எல்லாம் சரி, ஆனா சுமந்தவ நாளைக்கு உரிமை கொண்டாடுனா? அண்ணே, இதுக்கு அக்ரிமெண்ட் உண்டு, சட்டப்படி இதுல பிரிவுகள் உண்டு. யார் கருவை சுமக்குறோம்னு அவங்களுக்கும் தெரியாது, யார் சுமக்குறாங்கன்னு உனக்கும் தெரியாது. இதுல ஏமாத்தப்பட்டா பணத்துக்காக வர்றவங்க அக்ரிமெண்ட்டை மீற மாட்டாங்கண்ணே. சரிடா, நம்ம 2 பேருக்கும் மத்தியில உள்ளது யாரு? கண்ணியமான ஒரு மீடியேட்டரை ஏற்படுத்திக்கலாம். என்ன செலவாகும்? இன்னும் 2 நாள்ல எல்லாத்தையும் நான் கேட்டு சொல்லிடுறேன். அகிலா வந்தாள். தாரிணி, இது தொடர்பா நீ எந்த ஏஜென்சி கூடயும் பேசிடாதம்மா. இன்னார்னு தெரியும் போது சுயநலம் தலை தூக்கும், ஈடுபாடு வரும், பணம் வசதின்னு ஏங்க வைக்கும். சந்தோஷ் மட்டும் பேசட்டும். புரியுது அத்தை. அனைவரும் களைய ரமேஷுக்கு பதட்டமாக இருந்தது. யாரிடம் இந்த குடும்பம் மாட்டிக்கொள்ள போகிறது? யார் அந்த வாடகை தாய்? அதே நேரம் சுலோச்சனா மாமி வீட்டில், வாங்கின கடனை வட்டியோட திருப்பி தந்துட்டு வீட்டுக்குள்ள வாங்க, இல்லனா தெருவுல நில்லுங்க. அந்த முத்துப்பாண்டி கட்சித்தான். 2 லட்சம் ரூபாய் கடனை எப்படி நாங்க அடப்போம்? மாமி சுலோச்சனா புலம்ப,
இத பாருங்க, இப்படியே விட்டா ஏமாத்துவீங்க. மாமி மரியாதையா கொடுத்துடுங்க. அவ்வளோ பணம் ஒரு சமையல்காரிக்கிட்ட எப்படிப்பா இருக்கும்? இல்லனா ஒன்னு செய்யேன், உன் மக வத்சலாவை என்கிட்ட விட்டு நிரந்தரமா வச்சுக்கிறேன். டேய்! மாமி கூச்சலிட அருகில் நெருங்கிய முத்துப்பாண்டி ஓங்கி அறைந்தான். அந்த அடி தாங்காமல் மாமி சக்கரவட்டமாக சுழன்று கீழே விழுந்தாள். கடனை திருப்பி தர துப்புள்ள மரியாதை குறைச்சலா? மண்ட உடையும் ஜாக்கிரத. வத்சலா அம்மாவை தூக்கி பிடித்தாள். விட்டுடுப்பா, உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன், பதில சொல்லு. வத்சலா முன்னால் வந்தாள். இன்னும் 2 நாள் அவகாசம் கொடு. ஒன்னு பணம் உன் கைக்கு வரும், இல்ல நான் வர்றேன். வத்சலா நீ இருமா, வேற வழி இல்ல. இப்ப நீங்க போங்க. உன்னை நான் நம்புற வத்சலா. முத்துப்பாண்டி விலகி வெளியேற, என்னடி பேசுற? இந்த அயோக்கியனுக்கு நீ வப்பாட்டியா? அதுக்கு முன்னால என்ன கொன்னுடு. இந்த கன்றாவிய பார்க்காம நான் போய் சேர்ந்துடுறேன். என்ன சுயநலம் உனக்கு? நீ போயிட்டா நான் தப்பிக்க முடியுமாமா? போராடித்தான் ஆகணும். அப்படி உன்னை விட்டுட்டு நான் போயிடுவனா வச்சு? கட்டி கொண்டு சுலோச்சனா அழ இருவரும் வீட்டிற்குள் வந்தார்கள். நமக்கு சுளையா 2 லட்சம் தர்றவா யாருடி? எப்படி திருப்பி கொடுப்போம்? 2 பேரும் அரளி விதைய அரைச்சு குடிச்சிடலாமா? இல்லம்மா, நான் சாக தயாரா இல்ல. வாழத்தான் பிறந்திருக்கோம், வேற வழி இல்லையே. இருக்குமா, இப்ப நீ வேலை பார்க்குற இடம் சௌகரியமான இடம். உன்ன அவளுக்கு பிடிச்சிருக்கு, வசதியானவா. நிலைமைய சொல்லி கடனா கேட்கப்படாதா? 2 லட்சம்டி. வேலைக்கு சேர்ந்து முழுசா 1 மாசம் ஆகல. எப்படி தருவா? நியாயமா? பாதி சம்பளத்தை புடிச்சுக்க சொல்லு. இல்ல முழு சம்பளமும் புடிச்சுட்டாலும் 2 வருஷத்துல அடைஞ்சிடுமே. என் வருமானத்துல குடித்தனம் பண்ண முடியாதா? கேட்க நன்னா இருக்கு வச்சு. ஆனா ஒரு சமையல்காரிய நம்பி யாரும் இத்தனை பெருசா முதலீடு பண்ண மாட்டா. அதிகபட்ச அவகாசம் 2 நாள் தாமா இருக்கு. இல்லனா இவனுக்கு நான் ஆசைனாகியே ஆகியே தீரணும். இனி தப்பிக்க முடியாது. மாமியின் செல்போன் அடிக்க, தாரிணி தாண்டி பண்றா, நான் தகவலே தரலையே. தப்புமா, இருக்கிறவாளையும் இழக்காத. நான் அவாத்துக்கு போறம்மா, விலாசம் கொடு. மாமி சொன்னாள். வச்சு, இன்னொரு முக்கிய சங்கதி. அந்த தாரிணிக்கு யூட்ரஸ் எடுத்துட்டா. மாமியாருக்கு முடியல, அதனால தான் எனக்கு வேலை. குழந்தை இல்லைன்னு அங்க குடும்பமே கலங்கி நிக்கிறது. தத்தெடுக்க விருப்பம் இல்ல. வாடகை தாய் மேற்று அடிபடுறது. ரமேஷ் ஒத்துக்கல. இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட சொல்ற? அது இல்லடி, பிரச்சனை சிக்கலானது, ரொம்பவும் உணர்வு பூர்வமானது. என்ன பேச்சு அடிபட்டாலும் நீ எதுலையும் தலையிட்டுக்காம உன் வேலைகளை மட்டும் கவனி. ரொம்ப நல்லவாடி. அவ குடும்ப ருசிகளை சொல்லிடுறேன், கேட்டுண்டு செய். வத்சலா சகலமும் கேட்டுக்கொண்டாள். நான் வர்றேம்மா. நீ கடன் எதுவும் கேட்காத. நான் நாளைக்கு போய் பேசிக்கிறேன். ஜாக்கிரதமா. ரொம்ப லேட் ஆச்சுன்னா வராத. காலம் கெட்டு கிடக்கு. அவாத்துல தங்கிடு. சரிம்மா. சந்தோஷ் அந்த ஏஜென்சியில் இருந்தான். தன் குடும்ப தேவையை சொன்னான். மேட்ரிமோனியல் சென்டரில் பட்டியல் தருவதைப் போல வாடகை தாய்களின் பட்டியல் வந்தது. இங்கும் வியாபாரம் கொடிகட்டி பறந்தது. ஒரு ஆல்பமே இருந்தது. சந்தோஷுக்கு பிடிக்கவில்லை. அந்த பெண்களின் முகத்தில் ஏக்கம், அப்பாவித்தனம், எதிர்பார்ப்பு என எதுவும் இல்லாமல் ஒரு தொழிற்கலை இருந்தது. சீக்கிரம் வா, விதை போடு, அறுவடை செஞ்சு கையில கொடுத்துட்டு போறேன், பேசின பணத்தை தா. இந்த ரீதியில் இருந்தார்கள். தாய்மை என்பது தெய்வீகம். இந்த பெண்களிடம் புனிதமே தென்படவில்லையே. மடையா, தன் கர்ப்ப பையை வாடகைக்கு விடும் ஒரு பெண் வியாபாரி, அவள் தாயல்ல. சந்தோஷ் ஒரு மாதிரி குழப்பத்துடன் வெளியே வந்தான். இருப்பதிலேயே இதுதான் கண்ணியமான ஏஜென்சி என்றார்கள். இங்கேயே இத்தனை தொழில்முகங்கள் இருந்தால் வெளியில் எப்படி இருக்கும்? செலவும் லட்சங்களிலேயே சொல்லப்பட்டது. சரி, நாளைக்கு என் மனசை பதப்படுத்திட்டு திரும்பவும் வர்றேன். தன் தெருமுனை திரும்பும் போது குறுக்கே போன ஒரு பெண் மேல் இடித்து விட அவளும் விழ, இவனும் தடுமாறி பைக்குடன் விழ மன்னிப்பு கேட்டுக்கொண்டான். அந்த பெண் இவர்கள் வீட்டு விலாசத்தை விசாரிக்க, நீங்க யாரு? வத்சலா, சுலோச்சனா மாமி மகள். நிமிர்ந்தான் சந்தோஷ். அம்மாவுக்கு முடியல, நான் வந்திருக்கேன். வாங்க, அது ஏன் வீடுதான். நன்றி சார். அடி எதுவும் பட்டுதா? இல்ல சார். இவன் பைக்கை தள்ளி கொண்டு நடக்க வத்சலா அடக்கமாக பின்னால் நடந்தாள். இவன்தான் அந்த ரமேஷா? இவன் மனைவிக்குத்தான் கர்ப்பப்பை நீக்கமா? கேள்விகள் வந்தது. வீடு பெரியதாக இருந்தது. சந்தோஷ் உள்ளே நுழைந்தான். அம்மா. அகிலா வெளியே வந்தாள். சமையல் மாமி மகள் வத்சலா வந்திருக்கா, வாமா. வத்சலா தயக்கத்துடன் உள்ளே நுழைந்தாள். உங்க அம்மா போன் கூட பண்ணலையே. பூஜை அறையிலிருந்து தாரிணி வந்தாள். இங்க அத்தை தான் திண்டாடுறாங்க. அம்மாவுக்கு முடியல, தலை சுற்றல். நான் வந்துட்டேனே, நான் பாத்துக்கிறேன். இங்கேயுள்ள பழக்கங்கள் தெரியுமாமா உனக்கு?
அம்மா சொல்லிவிட்டா. இன்னைக்கு நான் இங்கே இருக்கேன், நாளைக்கு அம்மா வந்துடுவா. சரி, போய் வேலையை கவனி. அடுத்த 1 மணி நேரத்தில் வத்சலா அழகாக இரவு உணவை முடித்துவிட அந்த வீட்டில் யார் யாருக்கு என்ன உணவு போன்ற விவரங்கள் தெரிந்துவிட்டன. சாப்பாடு சுவையாக இருந்தது. நீயும் உங்க அம்மா மாதிரி சுவைய சமைக்கிற. வத்சலா பேசவில்லை. பிறகு தாரிணி சந்தோஷிடம் வந்தாள். பேசினியா சந்தோஷ்? அண்ணி, இருக்கிறதுலயே டீசென்டான ஒரு ஏஜென்சிக்கு போய் பேசினேன். ஆல்பம் காட்டுனாங்க. எனக்கு அந்த முகங்களை பார்க்கவே பிடிக்கல. நீ ஏன் பாக்குற? அவ யாருன்னு நமக்கு தெரிய வேண்டாம். பெத்து கொடுக்கட்டும், பணம் தரப்போறோம். ரமேஷ் இடையில் நுழைந்தான். ஏண்டா பிடிக்கல உனக்கு? முகத்துல ஒரு பவித்திரமே தெரியலனே. பணத்துக்காக கர்ப்ப சுமக்கிற பெண் முகத்துல பவித்திரம் எப்படிடா தெரியும்? என்னங்க, பவித்திரமான பெண்கள்லையும் பணத்துக்காக எத்தனை பேர் தவிக்கிறாங்களோ. இது சரியா படல தாரிணி, கொஞ்சம் யோசி. இல்லைங்க, நமக்கு குழந்தை வேணும், பணம் இருக்கு, சில லட்சங்களை கொடுங்க, நான் தாயாகணும். கதவுக்கு உள்ளே சகலமும் வத்சலா கேட்டுக்கொண்டிருந்தாள். கண்களை மூடிக்கொண்டாள். முத்துப்பாண்டி போன்ற ஒரு முரடனுக்கு வப்பாட்டியாக இருப்பதை விட இது தேவலையோ? அவனுக்கு பணம் கட்டாமல் நாம் தப்ப முடியாது. நாளை மறுநாள் கடைசி நாள். வேறு யார் என்னை ரட்சிக்க போகிறார்கள்? எனக்கு இருக்கும் தகுதிக்கு யாருக்கும் நான் மனைவியாக நிச்சயமாக வாய்ப்பில்லை. ஏழை சமையல் மாமியின் மகளை கட்டின சேலையோடு ஏற்க யார் இங்கே தயார்? அப்படியே வந்தாலும் அவனும் பரதேசியாகத்தான் இருப்பான். வாழ்வு போராட்டம்தான். குழப்பமாக இருந்தது. இரவு 9 கடந்துவிட வீட்டில் எல்லோரும் படுத்து விட்டார்கள். சந்தோஷ் மட்டும் கம்ப்யூட்டரில் இருக்க வத்சலா அரைவாசலில் இரும்பினாள். சந்தோஷ் நிமிர்ந்தான். உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணும். எதுக்கு? தப்பா எடுத்துக்க வேண்டாம். சந்தோஷ் எழுந்து வந்தான். சொல்லு. அம்மா எல்லாம் சொன்னாங்க. இங்க என் காதுல நீங்க பேசுறதெல்லாம் விழுந்தது. என் கதையை நீங்க கேட்கணும். எங்க அம்மா நோய்க்கு அதுதான் காரணம். முத்துப்பாண்டி விவகாரத்தை கேட்டதும் சந்தோஷ் பரிதாபமாக அவளை பார்த்தான். 2 லட்சம் எனக்கு யார் தரணும்னாலும் அவளுக்காக நான் எதை தருவேன்? தர முடியலனா முத்துப்பாண்டிக்கு ஆசை நாயகி, அதை விட உயிரை விடுவேனா? சந்தோஷ் பேசவில்லை. சார், நான் வாடகை தாயா மாற தயார். இந்த நிமிடம் கறந்த பாலை விட நான் சுத்தமானவ, ஆரோக்கியமானவ. என் உடம்பு மட்டும் இல்ல, மனசும் சுத்தம். சந்தோஷ் நிமிர்ந்தான். என் கடனை நீங்க அழைச்சிட்டா நான் சுமக்க தயார். ஆனா புள்ளைய பெத்து கொடுத்துட்டு நான் போயிட்டா பணமும் இருக்காது, வாழ்க்கையும் சூனியமாயிடும். வாழ்க்கைன்னு ஒண்ணு இன்னொரு ஆண் கூட எனக்கு இல்ல, அதுல உடன்பாடும் இல்ல. ஒரு நிரந்தர உத்தியோகம் கிடைச்சிட்டா நான் காலத்தை ஓட்டிடுவேன், அம்மாவையும் கரையேத்திடுவேன். எனக்கு பெருசா படிப்பு இல்ல, ஒரு மெஸ் மாதிரி நீங்க வச்சு தந்தா கூட நானும் அம்மாவும் பிழைச்சுப்போம். சரியா? அவள் கேட்பது அத்தனையும் நியாயமாக இருந்தது. கலையாக, தெளிவாக, தீர்க்கமாக இருந்தாள். சரி வத்சலா, எல்லாம் சரி. ஆனா தன் உயிரை சுமந்து ஒரு குழந்தைய பெத்து தரப்போறவள எங்க அண்ணனுக்கு சத்தியமா தெரியக்கூடாது. புரிஞ்சுது? நீ மாமி பொண்ணு, தெரிஞ்சாச்சே. மாமி பொண்ணுன்னு மட்டும்தானே தெரியும். சுமக்க போறவன் நான் எப்படி தெரியும்? எனக்கு தெரியுமே. வேற வழி இல்ல சந்தோஷ். யாரோ ஒரு மோசமான மீடியேட்டருக்கு உண்மை தெரிஞ்சு அவன் ஒரு கெட்ட வியாபாரியா மாறணுமா? அதுக்கு உங்க ஒருத்தருக்கு உண்மை தெரியற காரணமா யாருக்கும் பாதகம் இல்லையே. சரி, உனக்கு என் குடும்பத்தை தெரிஞ்சு போச்சே. இத வச்சு நாளைக்கு குழந்தையையும் உங்க அண்ணனையும் நான் உரிமை கொண்டாடுவேன்னு பயமா? கழுத்துல ஒரு தாலி, ஒரு அரசாங்க பதிவில்லாம எப்படி ஒரு வாடகை தாய் உரிமை கொண்டாட முடியும்? தலையாட்டினான் சந்தோஷ். என்ன நம்பலனா ஒப்பந்தம் போடுங்கோ. நீங்க சொன்ன இடத்துல கையெழுத்து போட நான் தயார். உங்க அண்ணன் ரமேஷுக்கு அவர் குழந்தைய சுமந்தவன் நான்னு தெரியாம நடத்துவோம் இத. சரி, உங்க அம்மா கிட்ட சொல்லித்தானே ஆகணும். முத்துப்பாண்டி கடனை எப்படி அடைச்சேன்னு கேட்க மாட்டாளா? இல்ல வத்சலா, ஒரு தாயோட சென்டிமெண்ட் சகலத்தையும் தலைகீழ புரட்டி போட்டுரும். எப்படி சந்தோஷ் இங்க அம்மா கிட்ட சொல்லாம இதை நடத்த முடியும்? உனக்கு வெளியூர்ல வேலை கிடைச்சிருக்குன்னு பொய் சொல்லு. எப்படி பொய் சொல்லணும்னு நான் யோசிச்சு சொல்றேன். இதுல நிறைய வேலை இருக்கு வத்சலா. நீ சம்மதிச்சா ஒரு நல்ல லேடி டாக்டரை பார்த்து நான் எல்லா ஏற்பாடுகளையும் செய்யணும். குறிப்பிட்ட நாள்ல நடக்க வேண்டியது நடக்கணும். அப்புறம் உன்னை பாதுகாக்கணும். நீ நல்லபடியா பெத்து கொடுக்கணும். அப்புறம் உனக்கு எதிர்கால உத்தரவாதம் தரணும். இத்தனை வேலை இருக்கு. உங்க ஒருத்தரால முடியுமா? முடியணும். எங்க அண்ணி கண்ணீரை துடைக்க அடுத்த 1 வருஷம் நான் பாடுபட்டாகணும். அண்ணி மேல அத்தனை பாசமா? எங்க அம்மாவா அவங்கள நினைக்கிறேன். வத்சலா பெருமிதத்துடன் சந்தோஷை பார்த்தாள். இப்படிப்பட்ட உன்னதமான ஒரு குடும்பத்துக்கு ஒரு வாரிசை பெத்து கொடுக்கிறது எனக்கும் பாக்கியம்தான்.
சாரி வத்சலா, உனக்குள்ள ஏதாவது இமோஷனல் அட்டாச்மெண்ட் வர்ற மாதிரி தெரிஞ்சா நீ வேண்டாம், அது எங்க குடும்பத்துக்கு ஆபத்து. இல்ல சந்தோஷ், வராது, நீங்க நம்பலாம். சரி, உனக்கும் எனக்கும் மட்டும்தான் இது தெரியும். நான் நாளை முதல் வேலைகளை தொடங்கிடுறேன். முத்துப்பாண்டிக்கு எப்ப நீ பணம் தரணும்? நாளை மறுநாள் தந்துடலாம். ரொம்ப நன்றி சந்தோஷ், ஒரு மிருகத்துக்கிட்ட இருந்து நீங்க என்ன காப்பாத்திட்டீங்க. மறுநாள் காலை சுலோச்சனா மாமி வந்துவிட வத்சலா புறப்பட்டு போனாள். சந்தோஷ் அம்மாவையும் தாரிணியையும் தனியாக அழைத்து சென்று விஷயத்தை கூறினான். அண்ணி, ஏஜென்சி மூலமா ஒரு பொண்ணை பிடிச்சாச்சு. எல்லா தகுதிகளும் இருக்கு. டாக்டர் சர்டிபிகேட்டை கூட பார்த்தாச்சு. சுத்தமான கன்னி பொண்ணு. நீ அவளை பாத்தியா சந்தோஷ்? வேண்டாம், போன்ல பேசிட்டேன் அண்ணி. சம்மதமா? ஆமா, குடும்ப வறுமைக்காக இதுக்கு சம்மதிச்சிருக்கா. உடனடியா 2 லட்சம் வேணும். அப்புறமா மருத்துவ செலவு, பராமரிப்பு, பிரசவம் எல்லாம் இருக்கு. 5 லட்சம் ரூபாய் ஆகும். நான் ஏற்பாடு பண்றேன் அண்ணி. அந்த பொண்ணுகிட்ட நான் போன்ல பேசட்டுமா சந்தோஷ்? தாரிணி கேட்க, வேண்டாம், நாம யாரும் அவ கூட எந்த தொடர்பு வச்சுக்க வேண்டாம். அவளுக்கு நம்மள தெரிய வேண்டாம். நம்பகமான நபர் மூலமா நான் பாத்துக்கிறேன் அண்ணி. அண்ணன் டாக்டர் கிட்ட ஒரு நாள் வந்தா போதும். அப்புறமா 2 பேரும் எல்லாத்தையும் மறந்து அவங்க வேலையை பாருங்க. குழந்தை பிறந்ததும் உங்க கைக்கு வந்து சேரும். நான் பாத்துக்கிறேன். தாரிணி சந்தோஷ் கைகளை பிடித்தபடி அழுது விட்டாள். அம்மா அகிலாவுக்கு கலக்கம். சந்தோஷ், எந்த பாதகமும் இல்லாம இது நடக்குமா? அம்மா, இதுல நான் இருக்கேன், நம்பு. அன்று இரவு சமையல் முடித்துவிட்டு சுலோச்சனா மாமி புறப்பட்டு விட்டாள். வீடு வந்து சேர 9 மணி. நாளைக்கு நமக்கு கெடு வச்சலா. கவலைப்படாதம்மா, காலையில பணம் கைக்கு வந்துடும். 2 லட்சமா? ஆமா. எப்படி வச்சு? தெய்வம் என் பணக்கார தோழி ரூபத்துல வந்திருக்கு என ஒரு புது பொய்யை ஆரம்பித்தாள். சந்தோஷ் சொல்லி தந்ததை அப்படியே ஒப்பித்தாள். அதிகபட்சம் இந்த 1 வாரம் மட்டும்தான் இங்க இருப்பேன். அப்புறமா மும்பைல வேலை. 1 வருஷத்துக்கு சமையல் கான்ட்ராக்ட். அதுக்கான முன்பணம் தான் இது. பெரிய சம்பளம், மாசம் 30,000. அந்த பணத்துல இந்த அட்வான்ஸ். அப்ப நானும் உன் கூட வரலாமா? ஆடி போனாள் வத்சலா. நீயா? ஏண்டி, நான் உன் அம்மா தானே. வேலை எனக்கு மட்டும்தான். நீ என் கூட எப்படிமா வர முடியும்? 1 வருஷம் உன்னை பிரிஞ்சிருக்க முடியுமா வத்சலா? ஒரு தெய்வம் என்னை காப்பாத்தி இருக்கு. இல்லனா முத்துப்பாண்டி கூட இன்னைக்கு முதலிரவு. மாமி காதுகளை மூடிக்கொண்டாள். கேட்க முடியல இல்லையா? அதான் தப்பிச்சோம். 1 வருஷம் பல்ல கடிச்சிட்டு பொறுத்துக்கோ. இங்கேயே வந்து ஒரு மெஸ்ஸ தொடங்கி நீயும் நானும் எந்த ஆபத்தும் இல்லாம நிம்மதியா வாழலாம். சரியா? சுலோச்சனா பேசவில்லை. அம்மா, நல்ல குடும்பத்துல இப்ப நீ இருக்க. நானும் போன பிறகு இந்த வீடு எதுக்கு? அவங்க வீட்டோட நீயும் இருந்தா அவங்களுக்கும் நல்லதில்லையா? உனக்கும் பாதுகாப்பு. நியாயந்தாமா. ஆனாலும் சுலோச்சனா அழுதாள். வத்சலா திரும்பி நின்றாள். உள்மனம் பேசியது. கர்ப்பப்பைய வாடகைக்கு விட போறமா, வேற வழி இல்ல. மறுநாள் காலை குறிப்பிட்ட இடத்துக்கு வர சொல்லி சந்தோஷ் பணம் தர மாலை 4 மணிக்கு முத்துப்பாண்டியின் முகத்தில் சாட்சிகளுடன் அதை வீசி எறிந்தாள் வத்சலா. சுலோச்சனாவும் கூடவே இருந்தாள். அவன் ஆடி போனான். சாட்சிக்கு 4 பேர். கடன் பத்திரங்கள் கிழிக்கப்பட்டன. சுலோச்சனா மகளை கட்டிக்கொண்டு கதறிவிட்டாள். அழாதம்மா, இனி யாரும் நம்மளை கேவலப்படுத்த முடியாது. வா, ஆத்துக்கு போகலாம். மறுநாளே யாருக்கும் தெரியாமல் லேடி டாக்டரிடம் வத்சலாவை அழைத்து வந்தான் சந்தோஷ். டாக்டர் வத்சலாவுக்கு சகல பரிசோதனைகளையும் நடத்தினார். பிரமாதமா இருக்குமா? ஒரு குழந்தைய சுமந்து அழகா பெத்து கொடுக்க உனக்கு பூரண தகுதிகள் இருக்கு. ஆகஸ்ட் 12ஆம் தேதி வெள்ளிக்கிழமை அன்னைக்கு காலையில 9 மணிக்கு நீங்க இருக்கணும். சரி டாக்டர். உடம்ப ஆரோக்கியமா வச்சுக்கோ. சத்துள்ள உணவுகளை நீ சாப்பிடு. நானும் எழுதி தர்றேன். நீ வெளியே இருமா. சரி டாக்டர். வத்சலா வெளியே வர டாக்டருடன் சந்தோஷ். மிஸ்டர் சந்தோஷ், ஆகஸ்ட் 12 வெள்ளிக்கிழமை காலையில 9 மணிக்கு உங்க அண்ணனோட உயிரணுக்களை எடுத்து வத்சலாவோட கருப்பையில வச்சிடலாம். அன்னைக்கு நல்ல நாளா இருக்கு. வரலட்சுமி நோன்பு. டாக்டர், தப்பா எடுத்துக்காதீங்க. ஆகஸ்ட் 12 அண்ணன் வத்சலாவை பாத்துடக்கூடாது. எனக்கு தெரியாதா சந்தோஷ்? உங்க பிரச்சனைகள் அத்தனையும் புரிஞ்ச வேணாம். சந்தோஷ் வெளியே வந்தான். வத்சலாவுக்கு ஒரு வீடு பார்த்து வைக்கணும். இந்த ஊர்ல இருக்கவே கூடாது. நாளைக்கு ஏதாவது விபரீதம் நேரலாம். வெளியூர்ல தான் அவ இருக்கணும். வத்சலாவை, அதுவும் கர்ப்பம் தாங்கும் பெண்ணை தனியாவும் விட முடியாது. துணைக்கு யார்? நம்பகமான நபரா இருக்க கூடுமா? வத்சலாவிடம் இதை பற்றி உடனடியாக பேசினான். இனிமே நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்க தயார் சந்தோஷ். முத்துப்பாண்டி கிட்ட இருந்து நான் விடுபட்டாச்சு. வத்சலா,
குழந்தை பிறப்பு வரைக்கும் நீ பத்திரமா இருக்கணும். உள்ளூர்ல இருக்கலாமா? நம்ம மக்கள் கண்ணில் பட்ட ஆபத்து இல்லையா? வெளியூர் தான் நல்லது சந்தோஷ், அதுல சந்தேகமே இல்ல. நான் மும்பைல வேலைன்னு அம்மா கிட்ட இப்பவே பொய் சொல்லியாச்சு. சரி, எந்த ஊர்? பழக்கமில்லாத ஊர்ல பாதுகாப்பா நீ தனியா இருக்க முடியுமா? முடியணும். இல்லம்மா, அப்படியெல்லாம் தனியா இருக்க முடியாது. வத்சலா யோசித்தாள். கேரளால குருவாயூர்ல எங்க அத்தை அப்பாவோட அக்கா இருக்காங்க. அவங்க குடும்பத்தோட இருக்காங்களா? இல்ல, தனியா. அவங்க தலைமுடிய மலிச்சு நார்மடி கட்டுன ஒரு மொட்டை பாட்டி, ரொம்ப ஆச்சாரமானவங்க. சொந்த வீடு, தனியா இருக்காங்க. அங்க போய் நான் தங்கிக்கிறேன். நீ வளர்றியா? நீ கர்ப்பிணியா அங்க தங்குனா உங்க அத்தை கேட்க மாட்டாங்களா? அது மட்டும் இல்ல, உங்க அம்மாவுக்கு இது தெரியாதா? தெரியாது சந்தோஷ். அம்மாவுக்கும் அவங்களுக்கும் பேச்சுவார்த்தை உறவு எதுவும் இல்ல. அதனால இதை நான் சமாளிச்சுப்பேன். மும்பைன்னு சொல்லிட்டு கேரளால இருப்பேன். சரி, உங்க அத்தை கர்ப்பத்துக்கு காரணம் கேட்டா ஒரு புது கதையை உருவாக்கிக்க வேண்டியதுதான். முதல்ல பாட்டிமாவை, அதான் உங்க அத்தைய ஒரு தடவை பார்க்கணும். திடீர்னு உள்ள விட மாட்டேன்னு சொல்லிட்டா. எப்ப போற? ஆகஸ்ட் 12க்குள்ள நீ போய் எல்லாத்தையும் உறுதிப்படுத்திட்டு வந்துடணும். சரி சந்தோஷ், நானும் வரணுமா? வந்தா நல்லா இருக்கும். அத்தைய நம்ப வைக்க உதவியா இருக்கும். அன்று இரவே சந்தோஷ் வீட்டில் பேசினான். அம்மா, நான் ஆபீஸ் வேலையா நாளைக்கு திருவனந்தபுரம் போறேன். 2 நாள்ல வந்துடுவேன். சரிப்பா. அதே நேரம் வீட்டில் வத்சலாவும் கிளம்பி கொண்டிருந்தாள். இப்பவே கிளம்பிட்டியா? மாமி கேட்க, இல்லம்மா, விஜயவாடாவுக்கு ஒரு கல்யாண சமையலுக்கு ஆர்டர் வந்திருக்கு. போயிட்டு ஒரே நாள்ல வந்துடுவேன். உன் மும்பை பயணம் எப்பமா? ஆகஸ்ட் 15க்கு மேல. போய்தான் ஆகணுமா வச்சு? கடன் கூட அடைஞ்சாச்சே. நன்றி கடனை அடைக்க வேண்டாமாமா? மறுநாளே இருவரும் ரயில் ஏறிவிட்டார்கள். ரயில் புறப்பட்டு விட்டது. வத்சலா, திரைக்கதை தயார். என்ன உன் புருஷன்னு உங்க அத்தை கிட்ட சொல்லிடு. எனக்கு வெளிநாட்டுல வேலை, அதனால ஆகஸ்ட் 15க்கு பிறகு 1 வருஷ காலம் நீ அத்தையோட தங்க போற. உங்க அம்மாவை எதிர்த்து இது காதல் கல்யாணம்னு சொல்லிடு. இங்க வந்த பிறகுதான் நீ கர்ப்பமாவ. சரியா? புரியுது சந்தோஷ். 2 பேரும் உருக்கமா பேசி அத்தை மனசுல இடம் பிடிக்கணும், ஜெயிக்கணும். குருவாயூர் கடவுளை தொழுது நல்லது நடக்கணும்னு வேண்டிப்போம். சரியா? சரி சந்தோஷ். அத்தையோட விலாசம் இருக்கா? இருக்கு, பிரச்சனையே இல்ல. சாரி வத்சலா. எதுக்கு? என் மனைவியா உன்னை நடிக்க சொன்னதுக்கு. சந்தோஷ், நீங்க பணம் தந்தாச்சு. என்ன வேஷம் போட சொன்னாலும் நான் போட்டுதான் ஆகணும். வருத்தமா வத்சலா? சேச்சே, எதுக்கு? நான் விரும்பி ஒத்துக்கிட்டது தானே இந்த வாழ்க்கை. திருச்சூர் ரயில் நிலையத்தில் இறங்கி விட்டார்கள். சரளமான மலையாளத்தில் சந்தோஷ் விலாசம் கேட்டான். சந்தோஷ் அருகில் இருக்கும்போது பாதுகாப்பு உணர்வும் இனம் புரியாத தைரியமும் வத்சலாவுக்கு இருந்தது. வத்சலா, பாட்டிக்கு உன்னை அடையாளம் தெரியாது, ஏத்துப்பாங்களா? குருவாயூர் தெய்வம் துணை நிக்கட்டும். 3/4 மணி நேரத்தில் வீட்டின் முன்பு கார் நின்றது. அதை நிறுத்திவிட்டு இருவரும் படியேறினார்கள். பெல் அடிக்க, யாரு? கேட்டபடி நார்மடி புடவையை மடிசாராக கட்டி தலையை மலித்து ரவிக்கை போடாத அத்தை பாட்டி வெளியே வந்தாள். அத்தை, எப்படி இருக்கேள்? அத்தையா? நீ யாரு? வத்சலா, சுலோச்சனா பொண்ணு. எந்த சுலோ? என் தம்பி கணேச ஆம்படையா சுலோவா? ஆமா அத்தை. அவ இந்த நாத்தனார் உறவே வேணாம்னு உதறி பல வருடங்களாச்சே. இப்ப அவ பொண்ணு எப்படி? அத்தை, என்ன பேச அனுமதிப்பேலா? சொல்லுடி. நான் காதல் கல்யாணம் பண்ணிட்டேன். 2 பக்க சம்மதமும் இல்ல. நிக்கிறது உன் ஆம்படையானா? நமஸ்கார அத்தை. சந்தோஷ் கை கூப்பினான். இவா நம்மடவாளா இல்ல வேத்து ஜாதியா? நம்மடவாதான் அத்தை. பின்னையே ஒத்துக்கல? அவருக்கு சொந்தத்துல நிச்சயம் பண்ணியிருந்தாத்த. அவர் அதை விரும்பல, அதனால அந்த குடும்பமும் ஒத்துக்கல. சரி, சுலோச்சனாவுக்கு என்ன கஷ்டம்? காதல் அம்மாவுக்கு பிடிக்கல. குடும்பத்தை உதறிட்டு வர்ற ஒரு மாப்பிள்ள வேணாம்னுட்டா. அவ பிடிவாதக்காரியாச்சே, விடுவாளா? வேற வழி இல்லாத நாங்க கல்யாணம் பண்ணிட்டோம். இவன் எங்க வேலை பார்க்கறான்? பிடெக் படிச்சுட்டு சென்னையில பெரிய உத்தியோகம், ₹1,00,000 சம்பளம். அம்மா அடி, இப்ப வெளிநாட்டுல ஒரு ப்ராஜெக்ட் வந்திருக்கு. 1 வருட காலம் போகணும். நான் தனியா இருக்கணும். அத்தை பேசவில்லை. இருபக்க ஆதரவும் இல்ல அத்தை. அதனால சென்னையில என்னை விட்டு வைக்க இவருக்கு பிடிக்கல. வெளியூருக்கு போயிடுன்னு சொன்னார். எனக்கு ஓ ஞாபகம் வந்தது. இந்த 1 வருஷம் உன் கூட இருக்கலாம்னு ஆசைப்பட்டேன். நீ சம்மதிச்சா இருப்பேன், இல்லைன்னா உன் ஆசீர்வாதங்களை வாங்கிட்டு நாங்க 2 பேரும் போயிடுவோம். இத்தனை வருஷங்கள் கழிச்சு இந்த அத்தை மேல இத்தனை நம்பிக்கையா? அத்தை அழுது விட்டாள். பணத்துக்கு பஞ்சம் இல்ல அத்தை, ஆனா அங்க என்னை விட்டு வைக்க இவருக்கு இஷ்டம் இல்ல. கல்யாணமாகி எத்தனை நாள் ஆச்சு? 1 மாசம் ஆச்சுத்த. இப்பவே பிரிஞ்சு இருக்கிறதுனா கஷ்டம் தானே. நிறைய சம்பாதிச்சா தானே அத்தை குடும்பம் நல்லபடியா நடக்கும்.
உன் செலவையும் சேர்த்து இவர் நடத்துவார். சந்தோஷ் அருகில் வந்தான். அத்தை, உங்களுக்கு மாத்து கருத்து இருந்தா நீங்க தாராளமா சொல்லலாம். அத்தை அவனை நெருங்கி அருகில் வந்து பார்த்தாள். அழகா லட்சணமா இருக்கே, நிறைய பாசம் வச்சிருக்கேள் ரெண்டு பேரும். தாராளமா இவ இங்கேயே இருக்கட்டும். குழந்தைய நான் நன்னா பாத்துக்கிறேன். இப்பவே விட்டுட்டு போக போறியா? இல்ல அத்தை, ஆகஸ்ட் 15க்கு மேல போறார். இவரை அனுப்பிட்டு நான் வந்துடுறேன். தனியா வந்துடுவியா? எந்த பயமும் இல்ல அத்தை. வந்தது வந்த 2 நாள் 2 பேரும் இருந்துட்டு போங்கோ. குருவாயூரப்பன், மம்மியூர் மகாதேவன் எல்லாரையும் நன்னா தரிசனம் பண்ணுங்கோ. வக்கனையா சமைச்சு போடுறேன். இப்ப போய் குளிச்சுட்டு வாங்கோ, சமைக்கிறேன். இருவரும் குளித்து முடித்தார்கள். வத்சலா, சாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துடுறேலா? சரி அத்தை. அத்தை, உங்களை நமஸ்காரம் பண்றேன். வத்சலா காலில் விழ போக, இருடி, ஆம்படையான் பக்கத்துல இருக்கும்போது தனியா நமஸ்காரம் பண்ணப்படாது. 2 பேரும் ஜோடியா பண்ணுங்கோ. வத்சலா ஆடி போய் சந்தோஷை பார்க்க ஒரு நொடி இடைவெளி விட்டு வா அருகில் வந்து நின்றான் சந்தோஷ். இருவரும் காலில் விழ, நன்னா இருக்கணும். நீ வெளிநாட்டுல இருந்து திரும்பும் போது உன் குழந்தை உன்னை வரவேற்க விமான நிலையத்துக்கு வரும். இங்க துலாபாரம் தூக்குறேன்னு வேண்டிக்கோ. ஏன், நானே வேண்டிக்கிறேன். இருவரும் நெளிந்தார்கள். கோவிலுக்கு வந்து விட்டார்கள். எந்த ஒரு வில்லங்கமும் இல்லாம அண்ணி அம்மாவாகணும் கடவுளே. நீதான் குழப்பம் எதுவும் இல்லாம காப்பாத்தி கொடுக்கணும். சந்தோஷ் வேண்டிக் கொள்ள வத்சலா கண்மூடி நின்றாள். எல்லா பெண்களுக்கும் கிடைக்கிற ஒரு பவித்திரமான வாழ்வுக்கு நான் கொடுத்து வைக்கல. தப்பிக்க நினைச்சு பணத்தை வாங்கிட்டேன். மனசு மாறாம கடைசி வரைக்கும் நான் நன்றியோட நடந்துக்கணும். யாருக்கும் என்னால பாதகம் ஏற்படக்கூடாது. குருவாயூரப்பா. சாரி வத்சலா, கணவன் மனைவியா ஒரு நாடகம் போட வேண்டிய நிர்பந்தம். அதுக்காக உன்கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எதுக்கு சந்தோஷ்? உங்க குடும்பத்துக்கு ஒரு வாரிசு வர நீங்க எத்தனை துடிக்கிறீங்க. உங்களை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு சந்தோஷ். அவன் பேசவில்லை. வத்சலா, நீ இங்க இருக்க போற காரணமா இங்க உள்ள ஒரு டாக்டரை உனக்காக நான் ஏற்பாடு செய்யணும். அதுக்கு ஒரு நாள் இங்க தங்க வேண்டியது வரும். சந்தோஷ், ராத்திரி தங்குனா அத்தை வீட்டுல பல பிரச்சனைகளை சந்திக்க வேண்டி இருக்கும். சமாளிச்சுக்கலாம், நான் கவலைப்படல. புது ஜோடி என்று விருந்து சமையலே தயாராக இருந்தது. இரவு 9 மணி. சாப்பாடு முடிந்ததும் அத்தை பாலை சுண்ட காய்ச்சி இளம் சூட்டில் எடுத்து வந்தாள். வத்சு, இங்க வா. என்னத்த? உள்ளறைக்கு அழைத்து வர அங்கு பாய் தலகாணி எல்லாம் போடப்பட்டிருந்தது. இந்த அறையை நீங்க உபயோகப்படுத்திக்கோங்கோ. இத உன் ஆம்படையானுக்கு கொடு, சந்தோஷமா இருங்கோ. வத்சலா ஆடி போனாள். அதெல்லாம் வேண்டாத்த. அசடு, எது வேண்டாம்? ஏறத்தாழ இருவரையும் உள்ளே தள்ளி கதவை சாத்தினாள். வத்சலா நிமிர்ந்தாள். இப்படி வந்து உள்ள மாட்டின்டோமே சந்தோஷ். எதுக்கு கவலை உனக்கு? என் காத்து கூட உன் மேல படாது வத்சலா. தைரியமா இரு. நான் ஒரு லட்சியத்துக்காக பாடுபடுறேன். மனசு தூய்மையா இருந்தா பக்கத்துல படுத்தா கூட காமம் வராது. நீ தூங்கு. வத்சலா அவனையே பார்க்க அவன் படுத்து விட்டான். உனக்கு விளக்கு வேணும்னா இருக்கட்டும், அது எரிஞ்சா அத்தை சந்தேகப்படுவாங்க. சரி சந்தோஷ், அணைச்சிடுறேன். அவளும் படுத்து விட்டாள். எல்லா தகுதிகளும் முழுமையாக நிரம்பிய ஆண்மகன். ஆனால் எடுத்த லட்சியம் நிறைவேற வேண்டும் என்று நினைக்கும் உன்னதமான குணம் படைத்தவன். அவன் மேல் மரியாதை பல மடங்கு கூடி உச்சத்துக்கு வந்துவிட்டது. இவனுக்கு மனைவியாக போகிறவள் உலக மகா அதிர்ஷ்டசாலி. யார் அவள்? வத்சலா படுக்க முடியாமல் எழுந்து உட்கார்ந்தாள். மனதிற்குள் காமம் வரவில்லை, கலக்கம் நிரம்பி வழிந்தது. காலை முதல் இந்த நிமிடம் வரை கணவன் மனைவியாக வேஷம் போட்டாகிவிட்டது. தெய்வ சந்நிதியில் ஒரு நாள் கணவன், ஆனால் இதுவே நிஜமாக கூடாதா என்ற ஏக்கம். குருவாயூர் கோவிலில் உள் பிரகாரத்தில் வத்சலாவுக்கு கால்கள் தடுக்க படக்கென சந்தோஷ் விழாமல் அவளை பிடிக்க, அந்த ஸ்பரிசமும் நொடியில் தெய்வ சந்நிதியில் உண்டான கை தீண்டலும் உள்ளே போய் மின்சாரமாக இறங்க வத்சலாவுக்கு அழுகை வந்தது. தெய்வமே, எனக்கேன் உன் சந்நிதியில் வைத்து இத்தனை சோதனைகள்? திரும்பி பார்த்தாள். சந்தோஷ் நல்ல உறக்கத்தில் நிர்மலான அந்த முகம், உறக்கத்திலும் புன்னகை சிந்தும் மூடிய உதடுகள். நான் கடனாளி, கடனை அடைக்காமல் ஏமாற்றுபவர்களை கூட தெய்வம் மன்னித்து விடும். நன்றி கடனை அடைக்க மறுத்தால் நரகம்தான் கிடைக்கும். தலையை திருப்பி கொண்டாள். அதிகாலையில் தான் உறங்கி போனாள். காலையில் அத்தை வந்து எழுப்பினாள். வத்சலா திடுக்கிட்டு எழ பக்கத்தில் சந்தோஷ் இல்லை. மாப்பிள்ளை குளிச்சிட்டு மகாதேவனை தரிசிக்க போயாச்சு. ஐயோ, தப்புல்லடி, நீ போய் குளி. சந்தோஷமா இருந்தியா? வத்சலா பேசாமல் உள்ளே போய்விட, வெக்கப்படுறியா? நன்னா இருக்கணும். இந்த ஆத்திலையும் இலசுகள் வாழ்ந்து இப்படியெல்லாம் ஒரு பொழுது விடியும்னு நான் நினைக்கவே இல்லை. அத்தை உணர்ச்சி வசப்பட்டாள். வத்சலாவுக்கு வேதனையாக இருந்தது. குளித்து முடித்து வந்தாள். அதற்குள் சந்தோஷம் வந்து விட்டான்.
வத்சலா தான் சமைத்தாள். மூவரும் உட்கார்ந்து சாப்பிட்டார்கள். அத்தைக்கு சாப்பாடு மிகவும் பிடித்திருந்தது. சந்தோஷ், பிரமாதம்பா, நீ நிஜமாவே கொடுத்து வச்சவேன். அத்தை, 7:30க்கு திருச்சூர்ல ரயில். சரி கண்ணா, ராத்திரி ரயிலுக்கு நான் ஆகாரம் கட்டி தர்றேன். இன்னொரு தரிசனம் பண்ணிட்டு வந்துருங்கோ. வா வத்சலா. இருவரும் மீண்டும் ஒரு முறை கோவிலுக்கு வந்தார்கள். சாரே, இப்படி வாங்கோ. என்ன, 4-5 ஜோடிகளுக்கு தாம்பூலம் தர்றதா வேண்டுதலாம். ஒரு வயதான தம்பதி கூப்பிடுறாங்க. நீங்க 2 பேரும் வாங்க. வத்சலா தயங்க, வா வத்சலா, வேஷம் கட்டியாச்சு, முழுசா ஆடிடலாம், தப்பென்ன? ஒரு வயதான மலையாள தம்பதிகள் தட்டில் புடவை, வேட்டி, தேங்காய், மஞ்சள், குங்குமம் வைத்து மரியாதை செய்தார்கள். இருவரும் காலில் விழ, ரொம்ப நல்லா இருக்கணும், குழந்தை குட்டிகளை பெத்து ஆனந்தமா வாழணும், அழகான பொருத்தமான ஜோடி. கையில் தட்டை வாங்கி கொண்டாள் வத்சலா. பிரகாரத்தில் ஒரு மூலையில் போய் அழுதாள். சந்தோஷ் ஆடி போனான். அவன் தடுக்கவே இல்லை. அவளது உணர்வுகள் நன்றாக அவனுக்கு புரிந்தது. எதுவும் சொல்ல வழியில்லை. கண்களை துடைத்து கொண்டாள் வத்சலா. போகலாம் சந்தோஷ். இருவரும் வீடு திரும்ப அத்தையை மீண்டும் நமஸ்கரித்து விட்டு இருவரும் புறப்பட்டார்கள். ரயில் ஏறி விட்டார்கள். காலையில் சென்ட்ரல் வர, வத்சலா, உன்னை உங்க வீட்டுல விட்டுட்டு நான் போறேன். வேண்டா சந்தோஷ், ஆட்டோ பிடிச்சி நான் போயிடுவேன். நீங்க போன் பண்ணுங்கோ, அதன்படி நான் நடந்துக்கிறேன். உங்க அம்மா எங்க வீட்டுல தானே இருப்பாங்க? ஆமா. அவளை ஆட்டோ பிடித்து ஏற்றி விட்டான். தனியா போயிடுவியா? வாழ்நாள் முழுக்க நான் தனியா தானே இருக்கணும். எனக்கு துணைக்கு வாய்ப்பே இல்லையே. நான் பழகிக்கிறேன் சந்தோஷ். அவள் புறப்பட்டு போக சந்தோஷ் வேறொரு ஆட்டோவில் ஏறினான். மனதிற்குள் ஒரு மாதிரி தவிப்பு ஓடியது. சுகமான ஒரு பயணம் பாதையில் முடிந்ததை போல இருந்தது. எதையுமே கடமை நோக்கத்துடன் பார்க்கும் சந்தோஷ் முதன்முறையாக ஒருவித பாதிப்புக்கு ஆளாகி இருந்தான். சந்தோஷின் கண்கள் ஈரமானது. வீட்டிற்குள் சந்தோஷ் வந்து பெட்டியை வைத்துவிட்டு முதலில் அண்ணியை பார்க்க வந்தான். சமையல் கட்டில் சுலோச்சனா மாமிக்கு தாரிணி உதவி செய்து கொண்டிருந்தாள். அண்ணி. அடடா, வா சந்தோஷ், அதுக்குள்ள வந்தாச்சா? நீங்க எதுக்கு கஷ்டப்படுறீங்க? நான் சொன்னா கேட்கறது இல்லப்பா. மாமி சொல்ல, சந்தோஷ், இப்ப நான் ஆரோக்கியமா இருக்கேன், கையை கால் அசைச்சு வேலை பார்க்கணும். உனக்கு காஃபி தர்றேன், குடிச்சிட்டு குளிக்க போப்பா. அம்மாவும் அண்ணனும் எங்க அண்ணி? அத்தை கோவிலுக்கு, அவர் வேலை இருக்குன்னு 1/2 மணி நேரம் முன்னாலேயே போயாச்சு. சந்தோஷ் குளிக்க போக தாரிணி அவனது அழுக்கு துணிகளை தோய்க்கலாம் என வந்து பெட்டியை திறக்க உள்ளே சேலைகள், உள்பாவாடை என முழுக்க முழுக்க பெண்களின் சங்கதிகள். சந்தோஷ், இப்படி வா. வேகமாக வந்தான். என்னடா இது, யாரோ ஒரு பெண்ணோட பெட்டி, இது எப்படி உன்கிட்ட? சந்தோஷ் ஆடி போனான். கடவுளே, வத்சலா பெட்டியை நான் எடுத்துட்டு வந்துட்டேனா? இது யார் பெட்டி சந்தோஷ்? தெரியல அண்ணி, ரயில்ல வந்தவங்க யார் பெட்டியோ என்னது மாறிடுச்சு. பணம் எதுவும் வச்சிருந்தியா? பணம், கிரெடிட் கார்டு எல்லாம் இருந்தது. நல்லவங்களா இருந்தா திரும்பி வந்துடும். என்ன பிரச்சனை? கேட்டபடி மாமி வர சந்தோஷ் படக்கென போர்வையை கொண்டு பெட்டியை மூடினான். ஒண்ணுமில்ல மாமி, நீங்க போய் வேலையை கவனிங்க. மாமி உள்ளே போக, எதுக்கு மாமிக்கு மறைச்ச? உங்களுக்கு என்ன தெரியும் அண்ணி, மாமி என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டா? எதுக்கு? சரி, நீ போய் குளி, சாப்பிட்டுட்டு உரியவங்க கிட்ட ஒப்படைச்சிடலாம். சந்தோஷ் பின்கட்டுக்கு வந்து செல்போனை உயிர்ப்பிக்க, வத்சலா, நானே பேசணும்னு வந்தேன், பெட்டி மாறி இருக்கு சந்தோஷ். எங்க அம்மா கண்ணில் படாம பாத்துக்கங்க, அவங்களுக்கு அடையாளம் தெரியும். நீயும் மறைச்சிடு. உங்க கார்டு, கேஷ் எல்லாம் பத்திரமா இருக்கு. சரி, யாருக்கும் சந்தேகம் வராம நான் கொண்டு வந்து சேர்த்துறேன், வச்சிடு. இணைப்பை துண்டிக்க பின்னால் ஏதோ நிழலாடியது போல இருக்க பதட்டமாக திரும்பினான். யாரும் இல்லை. எங்கும் எதிலும் கவனமா இருக்கிறனா? இதை எப்படி கோட்டை விட்டேன்? இனிமேதான் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். சந்தோஷ் பெட்டியை மாற்ற வெளியேறிவிட்டான். தாரிணிக்கு சரியாக படவில்லை. திடீரென கண்களில் அது படக்கென விழுந்தது. சிறியதாக ஒரு ஜதை மெட்டி. மெல்ல அதை கையில் எடுத்தாள். சலங்கை மெட்டி. யார் மெட்டி இது? எப்படி இந்த வீட்டுக்குள் வந்தது? கேரளாவில் அத்தைக்காக நாடகம் போட்டதில் வத்சலா உபயோகப்படுத்திய அந்த மெட்டிதான் அது. மறுநாள் வத்சலாவை ஃபைனல் செக்கப்புக்காக ஆஸ்பத்திரிக்கு வர சொல்லி இருந்தான் சந்தோஷ். காலை சீக்கிரமே புறப்பட்டு விட்டான். தாரிணி வந்தாள். சந்தோஷ், நானும் உன் கூட வர்றேன். சந்தோஷ் திடுக்கிட்டான். அண்ணி, நீங்க எங்க வர்றீங்க? எங்க ஆபீஸ்ல என்னை இறக்கி விடு சந்தோஷ். லீவை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டு சில முக்கியமான வேலைகளை முடிச்சிட்டு மத்தியானத்துக்குள்ள நான் வந்துடுவேன். சந்தோஷ் பெருமூச்சு விட்டான். சரி வாங்க. தாரிணியை அவளது ஆபீஸில் இறக்கிவிட்டு புறப்பட்டு விட்டான். வத்சலா ஆஸ்பத்திரியில் சந்தோஷுக்காக காத்திருந்தாள். 1 மணி நேரத்தில் இறுதிக்கட்ட பரிசோதனைகள் முடிந்து விட்டன. மிஸ்டர் சந்தோஷ்,
இனி நீங்க நாளை மறுநாள் வரலட்சுமி நோன்பு அன்னைக்கு வந்தா போதும். ஓகே டாக்டர். வத்சலாவை ஆட்டோவில் அனுப்பி வைத்து அவன் பைக்கில் புறப்பட்டு போனதும் தாரிணி வேகமாக ஆஸ்பத்திரியில் உள்நோக்கி நடந்தாள். அன்று இரவு சந்தோஷ் வீட்டில் விஷயத்தை கூறினான். அண்ணே, நாளை மறுநாள் வீட்டை விட்டு காலையில 5:30 மணிக்கு புறப்படணும். 7 மணிக்கு டாக்டர் முன்னால ஆஜராகணும். சரிடா, ரமேஷ் சொல்ல, தாரிணி, நாளை மறுநாள் வரலட்சுமி வரதம்மா, வீட்டுல பூஜை இருக்கு, ஞாபகம் இருக்கத்த. சந்தோஷ், தாரணியும் ஆஸ்பத்திரிக்கு வரணுமாப்பா? அம்மா கேட்க, அண்ணி எதுக்கு? நான் அண்ணன் கூட போயிட்டு 1 மணி நேரத்துல கூட்டிட்டு வந்துடுறேன். நம்ம வீட்டு பூஜைக்கு இருப்போம். தாரிணி எதுவும் பேசவில்லை, உள்ளே போய்விட்டாள். ரமேஷ், தாரிணி முகத்துல சிரிப்பே இல்லையே, என்னவோ ஒருத்தல் அவளுக்கு இருக்கு. சந்தோஷுக்கு திக்கென்றது. சந்தோஷ், இது இன்னொரு பெண்ணோட உணர்வுகள் சம்பந்தப்பட்ட விஷயம்பா. வாழ்நாள் முழுக்க உறுத்தலாம் ஆயிடக்கூடாது, பாத்துக்கோ. சந்தோஷ் மௌனமானான். வத்சலாவின் முகம், குருவாயூர் சந்நிதியில் அவள் வடித்த கண்ணீர், அந்த தனிமை, அவள் கொடுத்த உறுதிமொழி என எல்லாம் உள்ளே ஓடியது. என்னடா எதுவும் பேசல? எல்லாம் சரியா நடக்கும், தைரியமா இருங்க. மறுநாள் காலை மாமி வேலைக்கு கிளம்பிய 1/2 மணி நேரத்தில் வத்சலா வீட்டில் ஹாலிங் பெல் அடித்தது. வத்சலா வந்து திறக்க தாரிணி நின்றாள். என்ன தெரியுதா? வத்சலா ஆடி போனாள். சந்தோஷ் அண்ணி மெதுவாக சொல்ல தாரிணி மெல்ல சிரித்தபடி, நான் உள்ள வரலாமா? தாராளமா. நீங்க எப்படி இங்க? கதவை சாத்து, பேசணும். வத்சலா நடுங்கி விட்டாள். கதவை சாத்தி விட்டு வத்சலா உள்ளே வர, உனக்கு நான் நன்றி சொல்ல வேண்டாமா? எதுக்கு? எங்க குடும்ப வாரிச சுமக்க போறவ நீதானே? வத்சலா அதிர்ச்சியானாள். 2 நாட்களா தகவல் திரட்டுறேன், எல்லாம் தெரியும் எனக்கு. பெட்டி மாறி வந்தப்ப அதுல உள்ள ஆரஞ்சு நிற சேலைய பார்த்தேன். ஒரு நாள் நீ சமைக்க வந்தப்ப அதை கட்டிட்டு வந்த. பெட்டிக்குள்ள தாலி கயிறு, பெட்டிக்கு வெளியே மெட்டி, குருவாயூர் பயண டிக்கெட்டும் பெட்டில இருந்ததே. சேர்ந்து போனது நீயும் சந்தோஷம். இனிமே எதையும் மறைக்க வேண்டாம், சொல்லு, இப்பவே சொல்லு. கைகளை பிடித்து கொண்டு வத்சலா கதறிவிட்டாள். சகலமும் சொன்னாள். இத பாருங்க, குழந்தைய பெத்து அதோட முகத்தை கூட பார்க்காம உங்ககிட்ட கொடுத்துடுறேன். என்னோட எதிர்காலத்துல உங்களுக்கு எந்த ஒரு தொல்லையும் வராது, சத்தியம் பண்றேன். வத்சலா, அந்த அத்தை வீட்ல ஒரு நாள் தம்பதிகளா 2 பேரும் நடிச்சதா சொன்னியே, வேற வழி இல்ல. 1 வருஷம் அங்க நான் கௌரவமா தங்க இந்த நாடகம் அவசியமாச்சே. உண்மைதான். நீ என்ன செய்யற? நாளைக்கு காலையில 5 மணிக்கு எங்க வீட்டுக்கு வர்ற. வரலட்சுமி நோன்பு. உங்க வீட்டுக்கா? எதுக்கு? நாளைக்கு காலையில நான் ஆஸ்பத்திரியில இருக்கணும். வத்சலா, அந்த வீட்டு வாரிச சுமக்க போற நீ அந்த வீட்டுக்கு வந்துட்டு தான் போகணும். எந்த ஒரு பிரச்சனையும் வராது வத்சலா. இது இந்த அக்காவோட உத்தரவு, நான் பாத்துக்கிறேன். உன் வரவு எனக்கு மட்டும் தெரிஞ்சா போதும், சந்தோஷுக்கு நிச்சயமா தெரிய வேண்டாம், சரியா? உங்க அம்மா அங்கதான் தங்குவாங்க, நீயும் வந்துடு. தாரிணி புறப்பட்டு விட்டாள். வத்சலா குழம்பி நின்றாள். தாரிணி வீட்டில் காலை 3 மணிக்கே எல்லோரும் எழுந்து குளித்து தயாராகி கொண்டிருந்தனர். வரலட்சுமி நோன்புக்கான ஆயத்தங்கள் ஒரு பக்கம் பரபரப்பாக இருக்க, ஆஸ்பத்திரிக்கு செல்ல ரமேஷும் சந்தோஷும் தயாராகி கொண்டிருந்தார்கள். சரியாக 5 மணி. வாசலில் ஆட்டோ நிற்க தயங்கியபடி வத்சலா இறங்க தாரிணி வாசலுக்கு ஓடினாள். வா வத்சலா, உள்ள வா. கையை பிடித்து அழைத்து வர சந்தோஷ் பார்த்து நிலை குலைந்து போக மாமி அதிர்ச்சியானாள். வலது காலை எடுத்து வச்சு வா. அக்கா, வரலட்சுமி நோன்பு, வரலட்சுமியே வீட்டுக்கு வந்தாச்சு. அத்தனை பேரும் அதிர்ச்சியுடன் பார்க்க, என்ன எல்லாரும் பாக்குறீங்க? இந்த குடும்ப வாரிச சுமக்க போற பெண் இவதான். இன்னைக்கு காலையில ஆஸ்பத்திரியில என ஆரம்பித்து அத்தனையும் ஒப்பித்தாள். மாமி பாய்ந்து வந்தாள். என்னடி வத்சலா இது? மாமி கொஞ்சம் இருங்க, முழுமையா என்ன பேச விடுங்க என ஆரம்பித்து சகலமும் சொல்ல, சந்தோஷும் வத்சலாவும் பதற மாமி கண்ணீர் வடித்தாள். கடனை அடைக்க தன் வாழ்க்கைய பணைய வைக்க வந்த பெண் வத்சலா. இவ தொழிலுக்காக வந்த 4ஆம் தர பெண் இல்ல, பிரச்சனைக்காக வந்தவ. அத அழகா நிறைவேத்த சந்தோஷ் கூட உழைச்சவ. அந்த ஒரு நாள் நாடகத்தை 2 பேரும் குருவாயூர்ல நடத்தினப்ப மனசுக்குள்ள நிஜமாவே வாழ்ந்திருக்காங்க. ஆனா வெளியில சொல்ல முடியல, சொல்லவும் வழி இல்ல. அத்தை அருகில் வந்தாள். என்னம்மா சொல்ற தாரிணி? அது கொடுமை அத்தை. ஒரு பொண்ணை தூக்குல தொங்க விட்டு நான் தாயாக வேண்டாம் அத்தை. அக்கா இரு வத்சலா, இந்த குடும்ப வாரிச சுமக்க போறவ நீதான்னு சொன்னேன். உன் கர்ப்பத்துல தன் ஜீவனை விதைக்க போறது என் புருஷன் ரமேஷ் இல்ல, சந்தோஷ். அண்ணி, சந்தோஷ் அலறினான். சந்தோஷ், உனக்கு வத்சலாவை பிடிச்சிருக்கா இல்லையா? அது பிடிச்சிருக்கு.
நீங்க மானசீகமா வாழ்ந்தாச்சு. இந்த வரலட்சுமி நாள் நிச்சயதார்த்தம், அடுத்த முகூர்த்தம் கல்யாணம். நீ இந்த வீட்டுக்கு மருமகள். மாமி, உங்களுக்கு சம்மதமா? மாமி கதறிவிட்டாள். ஆனா ஒரு நிபந்தனை, முறையோட நீ கர்ப்பமாகி 10 மாசம் சுமந்து பெத்தெடுக்க போறியே, அந்த குழந்தைய நான் தான் ஆளாக்குவேன். சம்மதமா? அக்கா, பெத்ததும் அத பிரசவ அற வாசல்ல கையில வாங்க போறது நீங்க தான். அதுக்கு அம்மா நீங்க தான். கௌரவமான வாழ்க்கையை எனக்கு தரப்போற நீங்க தான் அதோட தாய். சந்தோஷ் வந்தான். நீங்க ரொம்ப ஒசந்துட்டீங்க அண்ணி. ஆஸ்பத்திரியில ஆனா டாக்டர் காத்துட்டு இருப்பாங்களே. நான் நேத்திக்கே பேசி கேன்சல் பண்ணியாச்சு சந்தோஷ். முதல்ல வரலட்சுமி பூஜை, அப்புறமா நிச்சயதார்த்தம். அகிலா பூரித்து போக, வத்சலா தாரணி காலில் விழ போக சந்தோஷ் குறுக்கிட்டான். ஏய் இரு, ஜோடியா விழலாம். அத்தை சொல்லல குருவாயூர்ல. ஒரு தாய்மை புனிதமாக தொடங்கிவிட்டது இந்த குடும்பத்தின் ஆனந்த சங்கமத்தில்.